ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி வந்து 2013 நடந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சட்ட விதி 76. ஸோ சட்ட விதி 76 இந்த விதியின்படி தான் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கின்றார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? ஸோ எந்த ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1956. நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எது? நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா? ஸோ 14வது குடியரசுத் தலைவர் அப்படின்னாக்கா ராம்நாத் கோவிந்த் சிங். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னாக்கா 11வது குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ 11வது குடியரசுத் தலைவர் ஏபிஜே, 12வது குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, 14வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னாக்கா ராம்நாத் கோவிந்த் சிங். சரிங்களா? ஸோ ஏபிஜே 11, பிரதிபா பாட்டீல் 12வது குடியரசுத் தலைவர், பிரணாப் முகர்ஜி 13வது குடியரசுத் தலைவர், 14வது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங். ஓகேங்களா? ஸோ தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வந்து ஆன்சர் என்னன்றது நோட் பண்ணி வைங்க. ஸோ தமிழில் என்ன ஆன்சர் பார்க்கலாம் வாங்க, கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. விதி 370, விதி 153, 163, 170 கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்து சொல்கிறாங்க. ஸோ 370 இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து தான் 370. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லலாம். அடுத்தது 153 அப்படின்றது கவர்னர் பற்றி சொல்கிறது. ஸோ 153 யாரை பற்றி சொல்லுது? கவர்னர் பற்றி சொல்கிறது. அடுத்தது விதி 163, 163 அப்படின்றது முதலமைச்சர் பற்றி சொல்கிறது. விதி 170 சட்டப்பேரவை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விதிகள்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக விதிகள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 3, 4, 2, 1 ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்க வந்து இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். அவங்க உயர்நீதிமன்றத்தில் குறைந்தது 5 வருடம் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 5 வருடம் கிடையாது, 10 வருடம் வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து என்னவா இருக்கணும்? உயர்நீதிமன்றத்தில் தான் வந்து பணியாற்றி இருக்கணும். அடுத்தது 65 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெறும் வயது என்னதான் 65. கரெக்டுங்களா? இந்த 65 அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெறும் வயது. ஆனால் அந்த டைமில் தான் வந்து அவங்க வந்து பதவி ஏற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தவறானது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது சரியாக உள்ளதுனாக்கா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாடாளுமன்றத்தில் 2 கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 கூட்டங்கள் நடைபெறுது. அதாவது வந்து நமக்கு வந்து என்னென்ன கூட்டத்தொடர் இருக்கும்? மழைக்கால கூட்டத்தொடர், அப்புறம் பட்ஜெட் கூட்டத்தொடர், அந்த மாதிரிலாம் வந்து கூட்டத்தொடர் இருக்குங்களா? அந்த மாதிரி கூட்டத்தொடர் வந்து நடக்குது அப்படின்றப்ப அதிகபட்சம் 2 கூட்டங்களுக்கு இடையில் எவ்வளவு கால இடைவெளி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 6 மாதம். ஓகேங்களா? இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பின்வருவனற்றுள் சரியானதை தெரிவு செய்க. ஸோ குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். ஓகே, கரெக்டு தான். நாட்டின் தலைவர்னால் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. கரெக்டுங்க தான். ஓகேங்களா? ஸோ நிர்வாக அதிகாரம் எல்லாமே இவருக்கு யார்கிட்ட இருக்குனாக்கா குடியரசுத் தலைவரிடம் இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு சரியானதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட்டு பாருங்க, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். ஸோ மாநிலங்களவை அப்படின்னாலே யார்? துணை குடியரசுத் தலைவர் தான். ஸோ இது சரியானது தான். காரணம் பாருங்கள், அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது தவறானது. அப்போது ஆன்சர் என்ன? கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து மாநிலங்களவையின் தலைவர்லாம் கிடையாது. அவர் வந்து தலைமை மட்டும்தான் ஏற்பாரே தவிர மாநிலங்களவையின் தலைவர்லாம் நம்ம வந்து துணை குடியரசுத் தலைவர் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அதனால் வந்து அந்த அவையால் தான் இவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னாக்கா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு என்பது சரியானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எந்த சட்டமானது மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தியது? ஸோ இரட்டை ஆட்சி முறை எங்கே? மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறை, மாநில அரசாங்கத்தில் கூட்டாட்சி முறை அப்படின்றது ரெண்டுமே ஏற்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? மத்தியில் இரட்டை ஆட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அது எந்த சட்டம் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 12. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? அதாவது வந்து இங்கே என்ன கேட்குறேன்னாக்கா எந்த விதி வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? விதி 23லேருந்து 24 இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லுது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி சொல்லுது. ஸோ 14 முதல் 18 இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சமத்துவ உரிமை. ஸோ சமத்துவ உரிமை அப்படின்னாக்கா 14 முதல் 18 வரை. அடுத்தது 19லேருந்து 22 என்ன சொல்லுது? சுதந்திர உரிமை. 19லேருந்து 22 சுதந்திர உரிமை பற்றி சொல்லுது. அடுத்தது 25 முதல் 28 இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சமய சார்பு உரிமை. இது சமய சார்பு உரிமை இதை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு 10th நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு அதில் நமக்கு விதிகள் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த விதிகள்லேருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் என்ன? அதாவது கவர்னர் வந்து பெயரளவு நிர்வாக தலைவராக இருப்பார். எப்போ வந்து உண்மையான நிர்வாக தலைவராக ஆவார் அப்படின்னாக்கா, ஏன்னா நிர்வாகத் தலைவர் உண்மையான நிர்வாகத் தலைவர் அப்படின்னாலே வந்து யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கவர்னர் வந்து எப்போ வந்து உண்மையான நிர்வாகத் தலைவராக ஆவார் அப்படின்னாக்கா அவசர நிலை காலங்களில் தான். ஓகேங்களா? அந்த அவசர நிலை காலங்களில் தான் கவர்னர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டுபிடி. ஸோ விதி 15 என்பது பாகுபாட்டை தடுக்கும் உரிமை என்பது சரியா அப்படின்னாக்கா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்வது தான் இந்த விதி 15. ஸோ இது நமக்கு சரியானது தான். அடுத்தது விதி 19 கூட்டும் உரிமை. அதாவது 19ல் வந்து நமக்கு வந்து மொத்தம் எத்தனை உரிமைகள் இருக்கும்? 6 உரிமைகள் இருக்கும். இந்த 19க்குள்ளே 6 உரிமைகள் இருக்கும். அதில் இந்த கூட்டும் உரிமை வந்து ஒரு உரிமையாக வந்து இருக்கும். ஸோ இதுவும் சரிதான். அடுத்தது விதி 14 என்பது உயிர் வாழும் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஏன்னா விதி 14 அப்படின்றது என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறது தான் விதி 14. விதி 32 என்ன சொல்லுது? அரசியலமைப்பின் மூலம் பரிகாரம் தேடும் உரிமை. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்றது தான் விதி 32. ஸோ இது சரியாக தான் உள்ளது. ஓகேங்களா? அப்போ எது தவறாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஆர்டிகல் 315, 280, 148, 323 ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் அவரை பற்றி சொல்கிறது அப்படின்னாக்கா விதி 148. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர். ஓகேங்களா? அவரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 148. அடுத்தது நிதி ஆணையம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? 280. நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி சொல்கிறது அப்படின்னாக்கா 323 ஏ. இதுவும் ரொம்ப முக்கியமானது.
நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 323 ஏ. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், ஓகேங்களா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்லிச்சுனாக்கா அது விதி 315, ஓகேங்களா. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொன்னாக்கா 315. ஸோ இது எது சரியாக அதாவது வந்து பொறுத்துக்கு அப்படின்றத பார்த்தினாக்கா 3, 2, 4, 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்தியாவில் முதலில் இன வாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? முதலாக இன வாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டமானது இந்திய அரசு சட்டம் 1909. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எது? பாராளுமன்றமா, நீதித்துறையா, தேர்வர் குழுவா, சட்டமன்றமா அப்படின்னாக்கா எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு அப்படின்னாக்கா இந்த தேர்வர் குழு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது? ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் எழுச்சி, சட்டம் மேன்மையானது, அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதியெலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஒரு கூற்று. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பெரும்பான்மை கொண்ட ஆட்சி தான் வந்து, அதாவது பெரும்பான்மை வந்து எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சி பண்ணணும். ஓகே, இது சரிதான். தலைமை வந்து பிரதமர் தான் தலைமை தாங்குவார், ஓகேங்களா. ஓகே, கீழவையை கலைக்கும் அதிகாரமானது பாராளுமன்றத்துக்கு உண்டு, கரெக்டு தான். ஒற்றை தலைமை கொடுத்துருக்காங்க, இது சரியா அப்படின்னாக்கா இது தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 1969 டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு அவரால் ஏற்படுத்தப்பட்டது என்ன? மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்கு, சரிங்களா. ஸோ மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்காக ராஜமன்னார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1969. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டமானது எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னாக்கா ஜூலை 18, 1947. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூலை 18, 1947. இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி கூறுகின்றது? 51A அப்படின்றது எதை பற்றி சொல்லுது? அடிப்படை கடமை, ஓகேங்களா. ஸோ அடிப்படை கடமைனாலே வந்து பகுதி 4A விதி 51A, ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படை கடமை அப்படின்றது எப்போது சேர்க்கப்பட்டது? 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்தின் அடிப்படையில் தான் ஸ்வரன் சிங், ஓகேங்களா, ஸ்வரன் சிங் அவருடைய தலைமையில் தான், ஸ்வரன் சிங் தலைமையில் தான் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அடிப்படை கடமைகள் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் வந்து எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சுனாக்கா 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ 11வது அடிப்படை கடமை அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க? 2002, ஓகேங்களா. 86வது சட்ட திருத்தம் 2002. அப்பொழுது தான் வந்து 11வது அடிப்படை கடமையாக 51 ஏல கே அப்படின்றத சேர்த்துருப்பாங்க. இந்த 51 ஏல கேன்றது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 6 முதல் 14 வயது வரையில குழந்தைகள் எல்லாருக்குமே கல்வி பெறும் தகுதியை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறது தான், ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா ரஷ்யா. அடிப்படை கடமை அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அரசியலமைப்பின் எந்த விதியானது இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அளிக்கின்றது? ஸோ இப்போல்லாம் வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் அப்படின்றத எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ எந்த விதியின் அடிப்படையில் வந்து அந்த நியமிக்கும் அதிகாரம் பெற்றார் அப்படின்னாக்கா விதி 331. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நீதி புனராய்வு முறை எங்கிருந்து பெறப்பட்டது? முன்னாடி பார்த்தோமா அமெரிக்கா. ஸோ நீதி புனராய்வானது அமெரிக்காவிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1946. இதில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஆன்சர் 3 பேர். ஓகேங்களா? ஸோ அது யார் யார் அப்படின்னாக்கா பெத்திக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸு. ஓகேங்களா? யார் யார்? பெத்திக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸு. இந்த 3 பேர் தான் வந்து அந்த தூதுக்குழுவில் இருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த கேபினெட் மிஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்கிறோங்களே, இந்த குழுவோட பரிந்தின் அடிப்படையில் தான் நமக்கு ஃபைனலாக என்ன பண்ணாங்க, அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது நம்ம இந்தியாவில் அமைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அனுமதியே இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் கிடைச்சிது. அப்போ எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை என்பதை அமைக்க அனுமதி கிடைத்தது ஆங்கிலேயரிடமிருந்து அப்படின்னாக்கா கேபினெட் மிஷன் என்று அழைக்கப்படுகின்ற அமைச்சரவை தூதுக்குழு 1946. இதில் 3 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. பெத்திக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 முதல் ஓகேங்களா 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்திய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு சொல்லுங்கள். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் அப்படின்னு சொல்கிற விதியானது விதி 21A. கரெக்டுங்களா? சரி, ஓகே. என்ன அப்படின்னாக்கா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை டிபிஎஸ்பி அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கிள் வந்து 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். இதில் 45வது ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்க, 86வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? ஸோ 86வது சட்ட திருத்தம் 2002 அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த 45வது திருத்தம் செய்யப்பட்டு அடிப்படை உரிமைகள்ன்றது 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். இதில் 21A அப்படின்றத சேர்த்துருப்பாங்க. இந்த 21Aல இந்த மாதிரி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது. ஓகேங்களா? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வியானது கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 21A சேர்த்துருப்பாங்க. சரிங்களா ஆஃபீஸர்? அதே மாதிரி 51A கே அடிப்படை கடமைகள் அப்படின்றது இது வந்து நம்ம இந்திய குடிமக்களுடைய கடமைகள் பற்றி சொல்கிறது. ஸோ என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமைகள் இருந்தால் மட்டும், அடிப்படை உரிமைன்றது அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர முடியுமா, அதாவது வந்து கட்டாயமாக அதை வந்து செய்ய வைக்க முடியுமானாக்கா அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த கல்வி அப்படின்றத நாம் அடிப்படை கடமையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம இந்திய குடிமக்களுடைய கண்டிப்பான ஒரு கடமை, அது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதனால் அடிப்படை கடமை ஆரம்பத்தில் 10 இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 11வது கடமையாக அதே 86வது சட்டத்திருத்தம் 2002 அந்த டைம்லேயே என்ன பண்ணாங்க, 51Aல கே அப்படின்ற ஒரு 11வது கடமை சேர்க்கப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது என்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலுடைய கடமை ஆகும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 45ன்றது என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா 0 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, ஓகேங்களா, 0 முதல் 6 வயது வரையில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, சுகாதாரம், கல்வி இதெல்லாம் வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டவர் யார்? அகில இந்திய பணிகளின் தந்தை யார் அப்படின்னாக்கா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆன்சர் ஆப்ஷன் டி. 59வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1988 ஆனது மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது? ஸோ 1988ல் 59வது ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்கே படிக்கிறது அப்படின்னாக்கா நமக்கு 12th பாலிட்டியில் புக் பேக்கில், அதாவது லாஸ்ட் பேஜில் நமக்கு ஒரு 6 பக்கத்துக்கிட்ட நமக்கு வந்து இந்த சட்டத்திருத்தமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு அந்த சட்டத்திருத்தம் மட்டுமே, முக்கியமான சட்டத்திருத்தம்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோன்றது நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு அங்கேருந்து நம்ம வந்து படிச்சிக்கலாம்.
ஸோ வந்து இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. ஓகேங்களா? எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது? இந்த 1988ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 59வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தமானது எந்த உரிமை மீது தடைகள் விதித்தது அப்படின்னாக்கா, தனிநபருடைய வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமையின் மீது தடைகளை விதித்தது. இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 17. இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகள் எண்ணிக்கை 17 ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? விதி 280 நிதி ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி ஆணையம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 280 சரியானது தான். விதி 315 மத்திய தேர்வாணையம்னா 315 கரெக்டு தான். 324 தேர்தல் ஆணையம் பற்றி சொல்வது. ஸோ தேர்தல் ஆணையம்னாலே 324லேருந்து 329 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அடுத்தது 328 என்பது தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் என்பது சரியானாக்கா தவறு. ஏன்னா தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அப்படின்றது விதி 338. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக பொருந்தவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசியல் அமைப்பின் 42வது திருத்தச் சட்டமானது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது 1976 தான் 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்பதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 42வது சட்டத்திருத்தம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு சிறிய அரசியல் அமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சட்டத்திருத்தம் மூலம் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இதுவே வந்து ஒரு சிறிய அரசியல் அமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. சரிங்களா? இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே உள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஸோ இந்த உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? இந்திய உச்சநீதிமன்றமானது ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு இது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன். இது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஒன், முதலாக ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவிலேயே முதல் உச்சநீதிமன்றம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 1774 எங்கே? கொல்கத்தாவில். கரெக்டுங்களா? ஸோ 1774 கொல்கத்தாவில் தான் முதல் உச்சநீதிமன்றம் அப்படின்றது தொடங்கினாங்க. அப்பொழுது அதனுடைய தலைமை நீதிபதியாக யார் இருந்தா? சர் எலிஜா இம்பே. முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னாக்கா சர் எலிஜா இம்பே. ஓகேங்களா? சர் எலிஜா இம்பே இவர் தான் வந்து முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த உச்சநீதிமன்றமானது என்ன பண்ணாங்க, இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861 இதன் அடிப்படையில் கலைக்கப்பட்டு 1862 டைமில் என்னவா பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த 3 இடத்துலையுமே உயர்நீதிமன்றம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? சரி, ஃபைனலாக வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டுக்கா 1950 ஜனவரி 28 இது ரொம்ப முக்கியமானது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி அன்று டெல்லியில், எங்கே? புதுடெல்லியில் இந்திய உச்சநீதிமன்றம் அப்படின்றத அமைச்சாங்க. ஸோ இந்த சுதந்திர இந்தியாவுடைய முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னாக்கா ஹெச்.ஜே. கனியா. ஹெச்.ஜே. கனியா இவர் தான் வந்து முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவார். ஓகேங்களா? நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கோங்க ஆஃபீஸர். நான் சொல்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னாக்கா விதி 124லேருந்து 147 வரைக்கும் வந்து இதனுடைய விதிகள் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லுது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் விதி 124லேருந்து 147 வரைக்கும் இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லுது. ஸோ உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அந்த ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னாக்கா 65. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது என்ன?
65. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுப்பீங்களா? அடுத்தது விதி 32. விதி 32 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீதி பேராணை பற்றி சொல்லுது. உச்சநீதிமன்றத்திற்கான நீதி பேராணை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி 32. ஓகேங்களா, ஸோ உச்சநீதிமன்றனாலே கொஸ்டின் நமக்கு இதுதான். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நான் சொல்கிற எல்லாத்தையுமே டேட்டா உள்வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் 1774 கொல்கத்தாவில் 1774 கொல்கத்தாவில் என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதோடைய முதல் தலைமை நீதிபதி யார்? சர் எலிஜா இம்ஃபே. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கா 1861 டைமில் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் என்பது இயற்றப்பட்டு 1862ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் என்பது கலைக்கப்பட்டு சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த 3 இடங்களிலும் உயர்நீதிமன்றம் என்பது தொடங்கினாங்க. தென் ஃபைனலாக சுதந்திர இந்தியாவின் முதல், அதான் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்க, டெல்லியில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா உச்சநீதிமன்றமானது தொடங்கப்பட்டது 1950 ஜனவரி 28. ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னாக்கா ஹெச்ஜே கனியா ஆவார். ஸோ இந்திய உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகின்றன. விதி 124லேருந்து 147 வரைக்கும் உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லுது. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. விதி 32 என்பது உச்சநீதிமன்றத்திற்கான நீதி பேரணை பற்றி சொல்வது. ஓகேங்களா, இதுவே போதுமானது. இவ்வளோதான் உச்சநீதிமன்றம் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா. ஓகேங்களா, சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார்? ஸோ மையன்னா மத்திய, சென்ட்ரல் லெவலில் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை நியமனம் செய்பவர் யார்? நம்ம பிரசிடெண்ட். கரெக்டுங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதை கே சந்தானம். ஓகேங்களா, யார்? கே சந்தானம் தலைமையிலான ஊழல் தடுப்பிற்கான குழுவோட பரிந்தின் அடிப்படையில் தான் இந்த சிவிசி அப்படின்றது அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1964. ஓகேங்களா, இதனுடைய முதல் ஆணையர், அதாவது இந்த விழிப்புணர்வு ஆணையர், அதாவது முதல் தலைமை விழிப்புணர்வு ஆணையராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னாக்கா நீட்டூர் சீனிவாச ராவ். ஓகேங்களா, ஸோ இந்த பேர்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். ஸோ யார் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சிவிசி அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா கே சந்தானம். அடுத்தது இதனுடைய முதல் தலைமை விழிப்புணர்வு ஆணையர் யார் அப்படின்னாக்கா நீட்டூர் சீனிவாச ராவ். இவர் தான் முதல் தலைமை விழிப்புணர்வு ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1964ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 52வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1985 என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனாவது அட்டவணை அப்படின்னாக்கா 10வது அட்டவணையில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1985 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லுது. இது 10வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? 2 ஆண்டுக்கு ஒரு முறை. ஆன்சர் ஆப்ஷன் பி. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பேர்? 250 பேர். உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிக்கலாம்? 62. ஸோ உயர்நீதிமன்றம்னா 62. அதே உச்சநீதிமன்றம் அப்படின்னாக்கா அது 65. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. வரவு செலவு கூட்டத்தொடர் அப்படின்றது எப்பொழுது நடக்கப்படும்? பிப்ரவரி. ஓகேங்களா, ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லுமா? வரவு செலவு கூட்டத்தொடர் அப்படின்றது பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லுவோம். இது பிப்ரவரி மந்த் நடக்கும். அடுத்தது பருவகால கூட்டத்தொடர் ஜூலை மந்த் நடக்கும். அடுத்து பண மசோதா. ஸோ பண மசோதாவை நாம் எந்த அவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படின்னாக்கா
மக்களவை பண மசோதா அப்படின்றது மக்களவையில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும். விதி 110 இதன் அடிப்படையில். அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நவம்பர் மந்த்து. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதெல்லாம் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். 1958. ஸோ இந்த 1958ஆம் ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படின்றது மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 ஃபஸ்ட்டு 58 இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 94 வந்து புதிதாக வந்து ஒரு சட்டம் இயற்றினாங்க. இந்த 94 அப்படின்றது திரும்ப வந்து 1996 திரும்ப வந்து ஒரு திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1958, அப்புறமேட்டுக்கா வந்து 1994 ஒரு திருத்தம் பண்ணாங்க. தென் 1996. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு உள்ளாட்சி அரசாங்கங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்குது. அந்த லெசனில் வந்து இருக்கும் இந்த பாயிண்ட்லாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1958 தான் வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் 1958ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சிங்களே, அப்போவே நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு தான். எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சு அப்படின்னாக்கா, மொத்தம் வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திட்டத்தின் மூலமாக சொத்துரிமை அப்படின்ற ஒரு உரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு சாதாரண ஒரு சட்ட உரிமையாக விதி 300A கீழ் வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 44வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை. ஸோ தற்பொழுது வந்து நமக்கு எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. ஆரம்பத்தில் நமக்கு வந்து 7 இருந்துச்சு, தற்பொழுது 6 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் வருங்க. இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. சரிதான். ஓகேங்களா? இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. மக்களவை, மாநிலங்களவை சொல்லிட்டு 2 மன்றம் இருக்குது, 2 அவைகள் இருக்குது. அடுத்தது கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இதுவும் கரெக்டு தான். ஸோ மக்களவை, மாநிலங்களவை சொல்லிட்டு 2 அவை இருக்குது. அதில் மக்களவையானது கீழவை என்றும் மாநிலங்களவையானது மேலவையாகவும் உள்ளன. ஸோ இதுவும் சரிதான். அப்போ வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதாவது கூற்று காரணம் 2மே சரிதான். மேலும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்க, பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டாட்சி முறையானது மத்திய அரசாங்கத்தின் ஒரு உயிரைத்தன்மை சொல்கிறாங்க. இது வந்து உயிரைத்தன்மை அப்படின்னாக்கா கிடையாது. அடுத்தது எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. ஓகே. அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கமானது மக்களவை, மாநிலங்களவை சொல்லிட்டு இருக்குது. சமத்துவ உரிமை என்பது அடிப்படை உரிமையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 14 முதல் 18 வரை உள்ளது வந்து சமத்துவ உரிமை ஆகும். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து எது தவறானதுனாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னாக்கா பிரதமர். சரிங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 உறுப்பினர்கள். நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையானது எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? அதாவது நிதி மசோதா அல்லது பண மசோதான்னு சொல்லுவோம். இது வந்து மக்களவைக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. மாநிலங்களவையில் பெயரெல்லாம் வந்து சும்மா கொடுத்து வைப்போம். அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 14 days வந்து தாமதப்படுத்தலாம். ஆனால் வந்து அதில் வந்து அவங்க வந்து எந்த ஒரு திருத்தமோ கரெக்ஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 14 நாட்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றிருக்கார் அப்படின்னாக்கா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அதிகாரம். நெக்ஸ்ட்டு பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்பொழுதும் இருந்தது. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா
எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்திய அரசியலும் ஒரு பகுதியாகவே எப்பொழுதும் இருந்ததா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அப்படின்றது 1950 ஜனவரி 26 நம்ம இந்திய அரசியல் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனால் அப்போவே வந்து அடிப்படை கடமை இருந்துச்சு அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா 1976 தான் 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக தான் அடிப்படை கடமைகள் அப்படின்றதே ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் இது எப்போதும் இருந்துச்சுனாக்கா கிடையாது. அடுத்தது இது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. கரெக்டு தான். ஏன்னா 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக தான் சேர்க்கப்பட்டது. ஸோ இரண்டாவது கூற்று சரியானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு ஆணைன்னு சொல்கிறாங்க. இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கடமை. ஓகேங்களா? ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கடமை அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து சரியாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து 2 மட்டும்தான் வந்து சரியாக உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? ஸோ 370. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் 2019 இந்த டைம்லாம் வந்து ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து என்பது ரத்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கும் முறையானது மோசமானது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னாக்கா லாஸ்கி. கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை ஆகும்? ஸோ சிறப்புத்தன்மை அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம், கூட்டு பொறுப்பு அப்படின்றது சிறப்புத்தன்மை. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? ஸோ பாராளுமன்றத்தில் அமைச்சரவையோட உறுப்பினர்கள் வந்து யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர் அப்படின்னாக்கா பாராளுமன்றம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்தியாவில் எப்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? 1998. லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது? ஸோ லோக் ஆயுக்தா அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து எந்த மாநிலம் அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா மாநிலம் தான். ஸோ வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து 2 பார்த்துருப்போம். ஓகேங்களா? லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து 2 படிச்சிருப்போம். ஸோ இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டுமே வந்து குடிமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான். ஸோ வந்து மத்திய லெவலில் வந்து லோக்பாலும் மாநில லெவலில் வந்து லோக் ஆயுக்தாவும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சட்டம் இயற்றது அப்படின்னாக்கா ஒடிசா. ஓகேங்களா? இந்த லோக் ஆயுக்தா ரிலேட்டடாக சட்டம் இயற்றிய மாநிலம் அப்படின்னாக்கா ஒடிசா. 1970 சட்டம் இயற்றியிருப்பாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தினது அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா மாநிலம் தான் ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தியிருக்கோம். எந்த ஆண்டு அப்படின்னாக்கா 1971 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஸோ நோக்க தீர்மானம் அப்படின்னாக்கா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு கூட நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். யார் கொண்டு வந்திருப்பா? ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ நேரு எப்போ வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து சொன்னார் அப்படின்னாக்கா 1946 ஆண்டு டிசம்பர் 13. 1946 ஆண்டு டிசம்பர் 13 வந்து இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து கொண்டு வந்து நேரு வந்து சொல்லியிருப்பார். ஆனால் எப்போ வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எடுத்து இது பண்ணாங்க அப்படின்னாக்கா 1947 ஆண்டு ஜனவரி 22 நேருவின் குறிக்கோள் தீர்மானம் 1947 ஆண்டு ஜனவரி 22 ஆண்டு கொண்டு வந்தப்பட்ட நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய முகவுரையானது அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ முகவுரை அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? 1947 ஆண்டு ஜனவரி 22. நேரு எப்போ எடுத்துன்னு சொன்னார்? 1946 டிசம்பர் 13 சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி 311. கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? அரசியலமைப்பு திருத்த மசோதாவா, பண மசோதாவா, சாதாரண மசோதாவா, தனி மசோதாவா? ஸோ எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் அப்படின்னாக்கா
அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை? எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதிமன்றம், ஈரவை சட்டமன்றம் எல்லாம் ஓகே. ஒற்றை அரசாங்கம் என்பது வராது. ஏன்னா அது வந்து கூட்டாட்சி. அந்த இடத்துல ஒற்றை அரசாங்கம் இருக்குமானாக்கா இருக்காது. ஸோ டி தான் நமக்கு வந்து பொருந்தாதது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும்? 30 நாட்கள். கீழ்கண்டவற்றுள் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனமானது எந்த விதியுடன் தொடர்புடையது? ஸோ நிதி அவசர நிலை அப்படின்றது விதி 360. ஸோ 352 அப்படின்றது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஓகேங்களா? 356 என்பது ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 அப்படின்றது என்ன வரும்? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சரிங்களா? ஸோ 352, 356, 360 தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி நெருக்கடி நிலை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செய்வது யார் அப்படின்னாக்கா கவர்னர். ஓகேங்களா? ஆளுநர் தான் நியமனம் செய்வார். இந்த ஆளுநரை நியமனம் செய்வது யார் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? தேசிய உருது மொழியானது முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? தெலுங்கு. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? மக்களாட்சி அப்படின்ற சொல்லை ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா ஹெரோடாட்டஸ். இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடானது எந்த சட்டத்துடைய அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது? ஸோ மாநில அரசாங்கம் வந்து எந்த பகுதி அப்படின்னாக்கா பகுதி 6. ஓகேங்களா? ஸோ பகுதி 6னா மாநில அரசு, பகுதி 5னா மத்திய அரசு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கின்றது? பாராளுமன்றம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னாக்கா ஏவி டைசி. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது? ஸோ அடிப்படை கடமைனாலே 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகின்றது? ஸோ நம்ம வந்து பண மசோதா வந்து நம்ம இன்ட்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? ஸோ ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? ஸோ யார் வந்து அவசர சட்டங்களை வெளியிடுவோம் அப்படின்னாக்கா கவர்னர். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது அப்படின்னாக்கா பிரிட்டன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி தான் அறிவித்தாங்க. அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2004. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை? ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் மேலவை. ஸோ இதுக்கு வந்து 3 பெயர் இருக்குது. அதாவது மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது மக்களவை, கீழவை, லோக்சபா அப்படின்ற மாதிரி நமக்கு 2 அவைகள் வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள். ஓகேங்களா? ஸோ மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபா இதெல்லாமே வந்து ஒன்று தான். அடுத்தது மக்களவை, கீழவை, லோக்சபா. ஓகேங்களா? ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது? ஸோ இந்திரா சகானி வெர்சஸ் இந்திய யூனியன். நெக்ஸ்ட்டு பாருங்க, முதல் திருத்தச் சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானவைன்னு கேட்குறாங்க. ஸோ முதல் திருத்தச் சட்டம், இந்த முதல் திருத்தச் சட்டம் அப்படின்றது 1952 கொடுத்துருக்காங்க. 1951. ஓகேங்களா? ஸோ முதலாக வந்து
நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து திருத்தம் பண்ணது எப்போ அப்படின்னாக்கா 1951 தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா இடஒதுக்கீடுக்காக. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 11th பாலிட்டியில் சமூக நீதி அப்படின்ற லெசனில் வந்து கவர் ஆகும். அந்த சமூக நீதி லெசன்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. ஓகே, கரெக்டு தான். ஏன்னா முதல் பொது தேர்தல், அதாவது நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25. அப்போ தான் வந்து முதல் பொது தேர்தலே வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த திருத்தச் சட்டம்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இது கரெக்டு தான். அடுத்து இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது என்பது சரியானது. ஸோ நமக்கு 2 மற்றும் 3 இது மட்டும் தான் நமக்கு வந்து சரி. ஓகேங்களா? இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். அதாவது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை பார்லிமெண்ட் வந்து யார் மூலமாக செயல்படுத்தும் அப்படின்னாக்கா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், இவங்களை வச்சு தான் வந்து இந்த நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கின்றார்? விதி 148. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கீழ்வரும் வாக்கியத்தை கருதுக. ஸோ எது வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விதி, அதாவது உறுப்பு, விதி, ஷரத்து இதெல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? 308 முதல் 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? இது சரிதான். ஸோ அகில இந்திய பணிகள் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து 308லேருந்து 314 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது விதி 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவரங்களுக்கானது அப்படின்னாக்கா கிடையாது. சரிங்களா? அடுத்தது பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1951 ஏற்றிருப்பாங்க. அகில இந்திய பணிகள் சட்டம் வந்து எந்த ஆண்டு அப்படின்னாக்கா 1951. இதெல்லாம் நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 6வது லெசன் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படி சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசன்லேருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அகில இந்திய பணிகள் சட்டம் எந்த ஆண்டு? 1951. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கின்றது. ஸோ அகில இந்திய பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் உறுப்பு 12 என்பது சரியானது. ஸோ நமக்கு வந்து 1 மற்றும் 4 இதுதான் நமக்கு சரியாக உள்ளது. அதே மாதிரி இந்த விதி 308 அப்படின்றது முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது அப்படின்னு தவறுன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா இது வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தலையிடாது. இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலுடைய இதுவே. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அரசியல் சாசன விதி எந்த விதியானது 73வது அரசியல் சட்ட திருத்தத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னாக்கா 243 பி. இது வந்து 1992ஆம் ஆண்டு. ஓகேங்களா? 1992ஆம் ஆண்டு 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து 20 லட்சத்துக்கும் வந்து 20 லட்சத்துக்கு குறைவாக வந்து மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து இடைநிலை பஞ்சாயத்துகள் அப்படின்றது தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகியவர்? யாருன்னு சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, என் கோபாலசாமி ஐயங்கார். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை சரி அல்ல, எது வந்து தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களை அனுமதிக்கலாம். ஓகே, அடுத்தது ஏன்னா தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி நெருக்கடி அவசர நிலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது என்பது தவறு. ஏன்னா சட்டமேலவையை உருவாக்கவும் செய்யலாம் நீக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்டிக்கிளே இருக்குது. விதி 169. ஓகேங்களா? ஸோ 169 விதியின்படி நாடாளுமன்றமானது சட்டமேலவையை ஒரு சட்டத்தின் மூலமாக நீக்கவும் செய்யலாம், அதை வந்து உருவாக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பி வந்து தவறாக உள்ளது. அடுத்து பாருங்கள், மாநிலங்களின் எல்லையை மாற்ற முடியும்னாக்கா கண்டிப்பாக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இதுவும் சரியானது தான். ஸோ நமக்கு பி தான் வந்து சரியான கூற்று அல்ல. ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் போன்ற விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது?
விதி 29ல் 1. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். கீழ்கண்டவற்றில் யார் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? ஸோ முன்ஷி, கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி இவங்க எல்லாருமே வரைவு குழுவில் இருந்திருப்பாங்க. பட்டாபி சீதாராமையா இவர் வரைவு குழுவில் கிடையாது. 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்தியிருப்பிக்க அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னாக்கா 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது என்ன குழு? எல்எம் சிங்வி குழு. ஸோ அசோக் மெஹ்தா குழு எந்த ஆண்டு அப்படின்னாக்கா 1977ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த குழுவானது தன்னுடைய பரிந்துரை சமர்ப்பித்த ஆண்டு 1978. ஓகேங்களா? அடுத்தது ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1985 ஜிவிகே ராவ் குழு. எல்எம் சிங்வி குழு எந்த ஆண்டு? 1986 எல்எம் சிங்வி குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த சந்தானம் குழு தான் நான் சொன்னேன். 1964ஆம் ஆண்டு சந்தானம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவோட பரிந்துரை அடிப்படையில் தான் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த இயர் தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அரசியல் அமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எது? ஸோ இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நாம் இந்த பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி நான் கொண்டு வரது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஃபீட்பேக் நான் எப்படி அடுத்த வீடியோன்றது நான் கண்டினியூ பண்ணணுன்றது நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.